ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பெரியவா, சமீப காலமா குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் நடத்துறதே ரொம்ப கஷ்டமான நிலைமை ஆயிடுத்து. பொறுப்பா உழைக்க தயாரா இருக்கேன், ஆனாலும் சரியா வேலையும் கிடைக்கிறதில்ல. தூங்கி எழுந்ததுல இருந்து தூங்க போற வரைக்கும் பல தடவை மனசாலும் செயலாலும் பகவான கும்பிடாத நாளே கிடையாது. ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. இவ்ளோ கஷ்டப்படுறத பார்த்துண்டே இருக்கியே, நீ என்ன கல்லா, மரமா, மட்டையா? இப்படியெல்லாம் திட்டியும் பார்த்துட்டேன். அதனால எல்லாத்தையும் நிறுத்திட்டேன்னு கண்கள்ல கண்ணீரோட பெரியவா கிட்ட சொன்னார். ஒரு விஷயம் கேக்குறேன், யோசிச்சு பதில் சொல்லுன்னு மகா பெரியவா அந்த பக்தர் கிட்ட சொன்னார். ஒரு ஆஸ்பத்திரிக்கு தினமும் எத்தனையோ நோயாளிகள் வருவாங்க. சிலர் தலைவலின்னு வருவா, சிலருக்கு காய்ச்சல் வந்திருக்கும், சிலருக்கு வயிற்று வலி இருக்கலாம். இப்படிப்பட்டவா எல்லாம் அங்க இருக்கும்போது விஷ பாம்பு கடிச்சிட்டதுன்னு ஒருத்தரை அங்க தூக்கிண்டு வர்றான்னு வச்சுக்குவோமே. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல டாக்டர்ஸ் என்ன செய்வா? யாருக்கு உடனடியா சிகிச்சை பண்ணலன்னா அவ உயிருக்கு ஆபத்தோ அவளுக்கு சிகிச்சை செய்ய போயிடுவா. சாதாரண நோயாளிக்கு சிகிச்சை பண்ற டாக்டர்களுக்கே யாருக்கு எப்போ உதவி செய்யணுங்கிறது தெரிகிறது. அப்போ சாட்சாத் பகவானுக்கு தன் பக்தர்கள்ல யாரோட வேண்டுதலுக்கு உடனே பலன் தரணும், யாரோட பிரச்சனைய உடனடியா தீர்க்கணும்னு தெரியாதா? உனக்கு சுவாமியோட கடாட்சம் கிடைக்க தாமதம் ஆறதுன்னா உன்னை விட அதிகமா அவஸ்தப்படுற யாருக்கோ உதவுறதுக்காக சுவாமி ஓடி இருக்காருன்னு அர்த்தம். அதுக்குள்ள தெய்வத்தை நிந்திக்கிறதும் பூஜை புனஸ்காரங்களை நிறுத்திட்டு நாத்திகம் பேசுறதும் தப்பில்லையான்னு பெரியவா கேட்டார். பெரியவா சொல்ல சொல்ல அந்த பக்தர் மனசுல இருந்த தெய்வத்தை பத்தின தப்பான எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சது. அதுக்கு அடையாளமா அவரோட கண்கள்ல இருந்து தாரை தாரையா கண்ணீர் விட்டு அழுதார். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.